ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? முதல்ல இந்திய ராணுவத்திற்கு வீர வணக்கம். ஏன்னா நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காகத்தான் அவங்க ராணுவம் போராடுறதுக்கு போயிருக்காங்க. நம்ம எந்த இடத்தையும் போய் கைப்பற்றுறதுக்காக போகலை, நம்மளோட பாதுகாப்புக்காகவும் நம்ம நாட்டை தற்காத்துக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம போராடுறாங்க. நமக்காக வேண்டி போராடுறதுக்கு போயிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு வீர வணக்கம் சொல்லித்தாகணும். இதற்கு இந்த முடிவெடுத்த மத்திய அரசுக்கு நன்றி. ஏன்னா அவங்க உடனடியாக முடிவெடுத்து நம்மளை அவமதித்தவங்கள போய் போராடி அவங்கள அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவும் அந்த தீவிரவாதிகள் முகாம்களை அழிக்கிறதுக்காக தான் பண்ணாங்களோ ஒழிய இது அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டை நம்ம கைப்பற்றணுங்கிற எண்ணம் நமக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லி பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கும் நன்றி. ஏன்னா அவர் மிக தெளிவான முடிவெடுத்தார். இப்போ தொழில் முனைவோராக நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இராணுவ தளவாடங்கள் நிறைய பொருட்கள்லாம் தயாரிச்சிட்ருக்குறோம். நாங்கள் மத்திய அரசுக்கு பின்னாடி எப்போவுமே நிற்கிறோம். என்ன பொருள் வேணும்னாலும், என்ன அவசரம்னாலும், என்ன உதவினாலும், என்ன வேலைனாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். ஏன்னா இங்கே நிறைய போகுது, அது நிறைய ஐட்டங்கள் போயிட்டுருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்கம் மேக் இன் இண்டியான்னு சொல்லி ரொம்ப நாளாகவே முடிவு பண்ணி நிறைய வெளிநாடுகளிலிருந்து வாங்குகிற இராணுவ உபகரணங்கள்லாம் நிறுத்திட்டு நம்ம நாட்டிலேருந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கும் மத்திய அரசுக்கு நன்றி. நிறைய நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதே இது இப்போவும் நிறைய செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். மத்திய அரசுக்கு நாங்கள் எப்போவுமே ஆதரவாக இருப்போம்னு சொல்லிக்கிறோங்க.